நமது தமிழ் 24 காஸ் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரவும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் 24 காஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கான அப்டேட்டில் நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான வண்டிங்க. டீசலில் 1 லிட்டர் டீசலுக்கு 23 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான வண்டி. ஃபியட் லெனியாவில் எமோஷன் டாப் மாடல், அலாய்வில் ஏபிஎஸ் ஏர்பேக் எல்லாமே வரக்கூடிய வண்டி. இந்த வண்டியை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். இந்த வண்டி பார்க்குற லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜேஜே கார்ஸ் பாவூர் சத்திரம், அங்கே தான் நீங்கள் வந்து பார்க்கணும், தென்காசி மாவட்டம். இவங்க நம்பர்லாம் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த வண்டியை பற்றி அப்படியே எக்ஸ்டீரியர் அவுட்லுக், இன்டீரியர் எப்படி இருக்குது எல்லாத்தையுமே வந்து பார்க்கலாம். பட்ஜெட் மார்க்கெட்லேயே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான பட்ஜெட் வந்து கோட் பண்ண போகிறாங்க. ஸோ வண்டி வேணும்னா நேரில் விசிட் பண்ணி செக் பண்ணி பிடிச்சிருந்துச்சின்னா பை பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஃபியட் லெனியா, ஒரு கப்பல் மாதிரி, ஒரு மினி கப்பல்னு சொல்லலாம். அதுவும் ஃபேர்ல் ஒயிட் கலரில் வந்து இருக்குது. ரீபெயிண்ட் அண்ட் டச்சப் அங்கங்கே வந்து ஆயிருக்குங்க. ஸோ இருக்கிறது அப்படியே இருக்க மாதிரி சொல்லிடுங்க அப்படின்ட்டாப்புல. ஃப்ரெண்டு 2 டயர் இவங்க தான் புது டயர் எடுத்து போட்டுக்கிறாங்க. வண்டியோட மாடல் பார்த்திங்கன்னா 2012 மாடல், எமோஷன் பேக் டாப் மாடல், அலாய்வில் எல்லாமே வர வண்டி. ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஸ்க்ராச்சஸ் வந்து இருக்குது. பேக் டயர் பொறுத்தளவுக்கு ஒரு 40 to 50 வந்து இருக்கும். சைலுக்கெலாம் பாருங்கள். பேக் சைடு பொறுத்தளவுக்கு பேக் வைப்பர் எல்லாமே வந்து இருக்குது வண்டியில். ஸோ இது வந்து ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி. இந்த ஃபியட் லீனியாலே ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி. ஸோ இதுக்கு அடுத்த வேரியண்ட் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைனாமிக்னு சொல்லி வரும். ஸோ இது இந்த கேட்டகரியில் வரதில் ஒரு டாப் மாடல். உள்ள இன்டீரியர்லாம் பாருங்கள். வண்டி இன்சூரன்ஸ் பொறுத்தளவுக்கு 1 வருஷம் இன்சூரன்ஸ் வந்து கரண்ட்டாக வந்து இருக்குதுங்க. 4 விண்டோஸுமே பவர் விண்டோஸ் வந்துடும். ஃப்ரண்ட் டேஷ்போர்டோட வியூ பாருங்கள். ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ், டியூல் ஏர்பேக், ஏபிஎஸ் வந்துடும். ஸ்டீரிங் மவுண்டட் வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடும். கீயை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ரிமோட் கீ வந்துடுது. ஓடி இருக்க கிலோமீட்டர் பாருங்கள், 1,14,560 வந்து ஓடி இருக்குது. சீட் கவர்ஸோட அஃபியரன்ஸ் எல்லாமே லைவாக பாருங்கள். பின்னாடி வாங்க அப்படி. ஸோ இந்த சைடு இருக்கிற அந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த டோர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லாக் மட்டும் நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்குது. சீட் கவர்ஸோட அஃபியரன்ஸ் எல்லாமே பாருங்கள், சூப்பராக இருக்குது. இன்டீரியர்லாம் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி வண்டியில் பூட் ஸ்பேஸ் நல்லாயிருக்கும். உங்களுக்கு டிக்கி ஸ்பேஸ் நல்ல பெரிய ஸ்பேஸ் இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு எவ்வளோ லக்கேஜ் வேணாலும் வந்து வச்சுக்கலாம். உள்ள அப்படியே பூட் ஸ்பேஸ் காமிங்க. டிக்கி ஸ்பேஸ் பாருங்கள். ஸோ எதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைட்ராலிக்லேயே வந்து கொடுத்துருக்குறாங்க. எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். ஸ்டெப்னி ஒரு ஆவரேஜான கண்டிஷனில் இருக்குது. லோ பட்ஜெட் தாங்க. ஸோ இந்த வண்டிக்கு, இந்த ஃபியட் லீனியா டீசல் வண்டி, மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி. ஃப்ரண்ட் 2 புது டயரு, அலாய்வில் எல்லா டயருமே அலாய்வில் வந்து போட்டுக்கிறாங்க. ஃப்ரண்ட் 2 புது டயர் வந்து போட்டுக்கிறாங்க. இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 2,25,000 மட்டும் கேட்குறாங்க. இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நேரில் வந்து அந்த ரேட்டை குறைச்சி பேசியிருந்தீங்களா. நேரில் ஒன்ஸ் விசிட் பண்ணுங்கள், வெஹிக்கிளை டெஸ்ட் பண்ணி பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ரேட்டை குறைச்சி பேசி வந்து வாங்கிக்கோங்க. உங்களுடைய கான்டாக்ட் நம்பர், அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இன்சூரன்ஸும் 1 வருஷம் லைவாக இருக்குது. நம்பர் ஆஃப் ஓனர் மட்டும் பார்த்திங்கன்னா 3 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் தேடி பாருங்கள். 3 ஓனர் கண்டிஷனில் இருந்தாலும் ரேட்டு பார்த்திங்கன்னா குறைஞ்சது 3 லட்ச ரூபாயாக சொல்லுவாங்க. 2,70,000 கம்மியாக வந்தால் கூட ஒரு 2,70,000 அந்த மாதிரி சொல்லலாம். ஆனால் அவங்க சொல்கிற ப்ரைஸே 2,25,000 மட்டும் தான். இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில். நேரில் வந்தால் கண்டிப்பாக அந்த ரேட்டை குறைச்சி பேசியிருந்தீங்களா. மீண்டும் இது போல் சூப்பரான ரிவ்யூஸ் சந்திப்போம். நன்றி.